அவன் உங்ககிட்ட சிக்கலடா, நீங்க தான் அவன்கிட்ட சிக்கியிருக்கீங்க அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த நெயில் ஆர்டர் வந்து எடுக்கும்போது எனக்கு இருந்துச்சு. கிளையண்ட் வந்து இந்த ராயல் ப்ளூ கலர் சாரீ அனுப்பி, எனக்கு வந்து நம்ம பேஜில பண்ண ஒரு ரெஃபரன்ஸே எடுத்து, அதில க்ரீனுக்கு பதிலா எக்ஸாக்ட்டா எனக்கு இந்த சாரீ கலரில் எனக்கு ப்ளூ வேணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதில தான் ட்விஸ்ட்டு என்னன்னா, நான் வந்து எவ்வளவோ மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். என்கிட்ட எக்ஸாக்ட்டா அந்த ஷேடு கிடையாது. ஒரு பாட்டில் ஜெல் பாலிஷே நான் காலி பண்ணிட்டேன். அந்த தலைவலியே எடுத்துச்சு என்னை மிக்ஸ் பண்ணி. நானும் கூகுள், சாட்ஜிபிடி அப்புறம் அதர் ஆர்டிஸ்ட் எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டேன். ஆனா வந்து அந்த கலர் மட்டும் எக்ஸாக்ட்டா என்னால கொண்டு வரவே முடியல. எனக்கு மனசே ஒரே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்னால கிவ் அப் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. கலர் வரவே இல்ல அந்த டார்க் ப்ளூ. அதனால கிளையண்ட்டுக்கிட்டயே போயிட்டு விஷயத்த எடுத்து சொன்ன உடனே கிளையண்ட்டுமே வந்து சரி ஓகே, நீங்க வந்து எனக்கு கோல்டு கலரில் பண்ணி கொடுங்க, ப்ளூ கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே எனக்கு இந்த நெயில்ஸ் பண்ணியுமே ஆனால் வந்து கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால் பண்ண முடியலேன்னு ஒரு மாதிரி வருத்தமாகவே இருந்தது. பட் கிளையண்ட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளையண்ட் வந்து ஒரு சில கலர் கேட்பாங்க, அது நம்மக்கிட்ட இல்லைனாலுமே நம்ம மிக்சிங் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த ப்ளூவுமே நான் அப்படி தான் வந்து நினச்சிட்டேன், சரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அது பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் என்னுடைய கிட்லேயுமே வந்து டார்க் ப்ளூ இல்லை, ஒரு மாதிரி லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு கொண்டு வரவே முடியல. ஸோ இந்த நெயில்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.